வணக்கம். அனைத்து மக்களுக்குமான சமத்துவமான தலைவர் ஐயா பசுமன் தேவர் அவர்கள். நமது பொன்மனச்செம்மல் ஐயா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கூறியது போல 1000 ஆண்டுகளுக்கு முன்பும் சரி 1000 ஆண்டுகளுக்கு பின்பும் சரி தேவரை போல் சுத்தமான வீர தலைவர் பிறந்ததும் இல்லை, பிறக்கப் போவதும் இல்லை. அவரை நினைத்தாலே வணங்க தோன்றுகிறது என்று சொல்லியிருந்தார்கள். ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் ஆங்கிலேயர்களால் கொண்டுவரப்பட்ட குற்றப்பரம்பரை சட்டத்துக்கு எதிராக மிக கடுமையாக போராடி வெற்றி கண்டவர்கள். மறவர், கள்ளர், அகமுடையார், படையாட்சி, இப்படி ஜாதி உள்ளடக்கிய ஜாதிகளை ஆண்கள் சாயங்காலம் ஆயிட்டா ஸ்டேஷன்ல போய் அவங்க என்ன பண்ணணும், கையெழுத்து போடணும். இல்லைன்னா கையெழுத்து போட தெரியாத படிப்பறிவு அன்னைக்கெல்லாம் குறைவா இருந்ததுனால கைரேகை வைக்கணும். அதனாலதான் இந்த சட்டத்துக்கு பேரு கைரேகை சட்டம்னு வந்தது. இதனால குடும்பத்துல ரொம்ப தீவிரமா உடல்நிலை சரியில்லாம யாரும் இருந்தாலும் சரி, நோய்வாய்ப்பட்டு இருந்தாலும் அதையும் பொருட்படுத்தாமல் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் அனைவரும் கைரேகை சட்டத்தில் போய் கைரேகை வைக்க வேண்டும். அதனாலதான் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் கைரேகை வைக்காதே சிறைக்கு போ என்று முழக்கமிட்டார்கள். தொடர்ந்து ஆட்சியாளர்களுக்கு கொண்டு போய் இந்த சட்டம் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் மிக தீவிரமாக செயல்பட்டு அந்த மக்களுக்கான மாபெரும் தலைவராக உருவாகினார்கள். அது மட்டுமல்லாது 1938ஆம் ஆண்டு அன்றைய ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது ஹரிஜன ஆலய பிரவேச சட்டம் உருவாக்கப்பட்டது. ஆட்சி சர்க்கார் எல்லாமே அவங்க கையில தான் இருக்கு, ராஜாஜி அவர்கள் கையில தான் இருக்கு. போலீஸ் துறையிலிருந்து எல்லாம் இருந்தாலுமே மீனாட்சி அம்மன் கோயில்ல மீனாட்சி அம்மன் கோயில்ல சாமி கும்பிட போகணும் அப்படின்னா சில எதிர்ப்பு பண்றாங்க. இந்த மாதிரி ஹரிஜன மக்கள் உள்ள போகக்கூடாது அப்படின்னா நாங்க அடிதடியில ஈடுபடுவோம், கொலை பண்ணுவோம், ரத்த ஆடு ஓடும் அப்படின்னு என்ன சொல்றாங்க, மிரட்டுறாங்க. அப்ப அவருடைய ராஜாஜியினுடைய நண்பரான வைத்தியநாத ஐயர் அவர் ராஜாஜிட்ட யோசனை கேட்கும்போது ராஜாஜி அவர்கள் சொல்கிறார்கள், நாம் காவல்துறை வைத்து ஏதாவது செய்தால் மிகப்பெரிய கலவரம் வெடிக்கும். இதற்கு யார் தீர்வு காண முடியும் என்றால் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேவர் ஒருவரால் தான் முடியும், அவரை போய் சந்தியுங்கள் என்று சொல்கிறார். தேவர் அவர்கள் வைத்தியநாத ஐயர் இந்த விஷயத்தை நம்ம ஹரிஜன மக்கள் சட்டம் போட்டாச்சு, ஆனா மக்களை உள்ள சாமி கும்பிட வைக்கணும், அமல்படுத்தணும், அதுக்கு உங்களுடைய உதவி வேணும் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் தைரியமாக செல்லுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்கிறார். அடுத்த நாள் உடனடியாக அறிக்கை வெளியிடுகிறார். சதிகாரர்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் சாமி கும்பிட இந்த தேதியில் இந்த நேரத்தில் வருவார்கள், அவர்கள் யாராவது துன்புறுத்தினாலோ கொலை மிரட்டல் விடுத்தாலோ அந்த ரவுடிகளை நானே சந்திப்பேன் என்று சொல்லி பகிரங்கமாக எச்சரித்தார்கள். அதன் விளைவு ஹரிஜன மக்கள் மீனாட்சி அம்மன் கோவிலில் தரிசனம் செய்ய முடிந்தது. இதை ஆட்சியாளர் சர்க்கார் ராஜாஜி அவர்கள் கீழ் தலைமையின் கீழ் இருந்தாலும் இதற்கு மிகப்பெரிய ஒரு முக்கிய காரணமாக அமைந்தவர் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். தான் ஏற்றுக்கொண்ட தலைவர், தான் ஏற்றுக்கொண்ட கொள்கை, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை மதுரையில் சந்தித்தது முதல் கடைசி இறக்கும் வரை தான் கொண்ட கொள்கை மீதும் தலைவரையும் தொடர்ந்து அவருக்காக குரல் கொடுத்து இந்திய தேசிய விடுதலைக்காகவும் பாடுபட்ட ஒரு மிக பெரும் தலைவர். அனைத்து சமுதாய மக்களையும் நேசித்த தலைவர். தனக்கு சொந்தமான 32 கிராமங்கள் இருந்த பொழுதும் அவர் உயிலை எழுதி வைத்ததில் பிள்ளைமாறு, தாழ்த்தப்பட்ட ஹரிஜன மக்கள், இப்படி அனைத்து சமுதாய மக்களுக்கும் தன்னுடைய நிலங்களை உயிலாக எழுதி வைத்து மறைந்த தலைவர். தேசிய தலைவரை சில அரசியல் கட்சிகள் ஓட்டு வங்கிக்காக சாதி தலைவராக சித்தரித்தார்கள். அவர் ஒரு சமத்துவ தலைவர், அனைத்து மக்களுக்குமான ஒரு மாபெரும் தலைவரை இந்த தேசமே நாம் கொண்டாட வேண்டும். இன்றைய இளைய தலைமுறையினரும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பதிவை வெளியிடுகிறேன். நன்றி, வணக்கம்.